எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி மாணவி 3 குடிகார நாய்ங்கனால கபளீகரம் செய்யப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழகத்துல என்னதான் நடக்குது? எப்பேற்பட்ட பிரச்சனையெல்லாம் போய்கிட்டு இருக்கு? தமிழக அரசுனால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஓட்டு போடுறீங்கன்னு எனக்கு தெரியல. காவல்துறை இப்ப அந்த 3 நாய்களையும் அவனை கால்ல சுட்டதுக்கு பதிலா அவனுல நெஞ்சில சுட்டு ஸ்ட்ரெயிட்டா கடவுள்கிட்ட அனுப்பிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நரகத்துல வேற மாதிரி தண்டனை எல்லாம் கூட கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி நாய்கள்லாம் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? எதுக்கு உயிரோடு இருக்கானு அவனுங்க முதல்ல? அவனுங்கெல்லாம் சோத்த திங்கிறானுங்களா, சோத்துக்கு பதிலா லத்தி திங்கிறானுங்களான்னு தெரியல. இது போன்ற நாய்கள்லாம் உயிரோட இருந்து நாட்டுக்கே கேடு. இப்ப இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டுருச்சு, அந்த பொண்ணுக்கு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தா போதுமா? அந்த குடும்பத்துக்கு எப்பேற்பட்ட இழப்பு ஏற்பட்டிருக்கு. அது அவன் கூட போன அந்த ஃப்ரெண்டு பையன், அவன் எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பான். அவனுக்கு அடிபட்டு இருக்கு. எப்பேற்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு அசால்ட்டா அவங்கள சுட்டு கொண்டே ஆஸ்பத்திரியில போட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ என்ன பண்ணிருக்க? நேரடியா அவனுங்களை ஸ்ட்ரெயிட்டா கடவுள்கிட்ட அமிச்சு, இந்த பாருங்க இந்த நடந்துருச்சு, இதை நாங்க தீர்த்து வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் நானே அடிச்சிருப்பேன். இருந்தாலும் இந்த அவனுங்களை முட்டியில சுட்டு பிடிச்சதுக்காகவே காவல்துறை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட். தொடர்ந்தே திமுக அரசு தயவு செஞ்சு இது மாதிரி பிரச்சனையெல்லாம் இனிமே நடத்த விடாதீங்க. இனிமேல் நடந்துச்சு அப்படின்னா மக்கள் யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, மனசுல வச்சுக்குங்க.